நமது இந்திய அரசு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு தன்னோட இந்திய இராணுவத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா போனதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஒரு 31 ட்ரோன், அதிநவீன ட்ரோன், உளவு ட்ரோன் வந்து வாங்குறதுக்கு வந்து 24,000 கோடி செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. 24,000 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு அந்த ட்ரோனில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, அது என்ன காரணத்துக்காக இந்தியா வாங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள். பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் பிரபு. வெல்கம் டு பிரெயின் ஃபோக்கஸ். நமது இந்தியாவோட பக்கத்து நாடான சீனா நாளுக்கு நாள் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் மிகவும் வலிமையான நாடாக மாறிட்டு வருது. இது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதற்காக நம்ம எதிரி எவ்வளோ வேகத்தில் ஓடுறாரோ அதை விட வேகமாக நம்ம ஓட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இந்திய அரசு இந்த ட்ரோன்கள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த விமானத்தின் பெயர் MQ-9B பிரிடேட்டர் ரக ட்ரோன் உளவு விமானம். இது அமெரிக்காவோட ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் தான் அதை தயாரிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட பல சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ், அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய அந்த நிறுவனம் தயாரிச்சிருக்கு. ஒரு சிறந்த நிறுவனமாக அது பார்க்கப்படுது. வெறும் 36 அடி நீளமுள்ள 66 அடி இறக்கை அளவுள்ள இந்த விமானம் 1700 கிலோ எடை உள்ளது. இது தன் எடையை விட பல மடங்கு அதிகமுள்ள 4700 கிலோ எடை வரைக்கும் சுமந்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது ஆயுதங்களை. இது ஒரு உளவு விமானம் மட்டும் இல்லாமல் ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானம். மிக குறைந்த டேக் ஆஃப், அதாவது குறைந்த ஓடு பாதையிலேயே மேலெழும்பக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த விமானம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்கக்கூடியது. ஆயுதங்களை சுமந்தபடி 23 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்கும். ஆயுதம் இல்லாமல் 37 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து பயணிக்கும் இந்த விமானம். ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பில் இருக்கிற ஈரானோட இராணுவ தளபதியாக இருந்த சுலைமானி அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். அவரை கொல்லனது இந்த விமானம் தான் சொல்கிறாங்க. அது அமெரிக்கா வெளிப்படையாக அறிவிக்கலினாலும் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரோன்கள், இந்த ட்ரோன்கள் தான் அதை அவரை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ வல்லுநர்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த ட்ரோன் வந்து வெளியே லோ ஆட்டிடியூட், அதாவது 800 அடி உயரத்திலேயே பறக்கக்கூடியது. மிக தரையிலேருந்து 800 அடி உயரத்திலே வேகமாக பறக்கக்கூடியது. அந்த புவியீர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த இடத்துலேருந்தே பறக்கக்கூடியது. உங்களுக்கு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, 800 அடி உயரத்துலேருந்து இது பறக்கும்போது எந்த விதமான சத்தமும் லைட் வெளிச்சம் எதுவுமே வராமல் மிகவும் மறைமுகமாக ரேடார் கட்லேருந்து தப்பிக்கிற அளவுக்கு பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. பல ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஒரு ட்ரோன் பைலட் இதற்கு தாக்குதல் உத்தரவு கொடுத்தா அது 800 மீட்டர் உயரத்தில் இருந்தோ 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தோ அந்த கட்டளையை செயல்படுத்தி இந்த ஏவுகணையை ஏவி துல்லியமாக தாக்குதல் நடத்தும். பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு ட்ரோன் பைலட் இதற்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, இந்த பாயிண்ட்டை நீங்கள் தாக்குதல் பண்ணி அழிச்சிரு அப்படின்னு சொல்லி. இது வந்து 800 அடி உயரமோ இல்லை 8 கிலோமீட்டர் தூரத்திலேயோ நின்றுட்டு அந்த இலக்கிலிருந்து 800 அடி தூரமோ 8 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஏவுகணையை ஏவி அந்த மிக துல்லியமாக ஒரு ரொம்ப அக்யூரன்சியாக ஒரு அம்பு வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற சர்க்கிளில் போய் கரெக்டாக சுற்றும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு துல்லியமாக அந்த தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற இலக்கை தாக்கி அழிக்கும். அது மனிதராக இருந்தாலும் சரி. இந்த ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் நிறைய, பிரான்ஸ், ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளும் பயன்படுத்திகிட்டு இருக்கு. நாசா தன்னோட ஆய்வு பணிகளுக்கு, அதாவது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு, காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த லேசர் லைட் மூலம் இலக்குகளை குறிவைக்கிற அளவுக்கு துல்லியமான டெக்னாலஜி பெற்றுள்ள இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அதிநவீன புகைப்படங்கள், துல்லியமான புகைப்படங்கள் மூலமாக செயற்கைக்கோளுக்கு அனுப்பி இங்கே இருக்கிற தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு அனுப்புது. மேலும் இது வானத்தில் பறக்கும்போது எங்கெங்கே தரைப்பகுதியில் குண்டு வச்சுருக்காங்க, ஆயுத கிடங்குகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டறியறதுக்கு பயன்படுது. மேலும் கடற்படையில் பார்த்தீங்கன்னா, கடற்படையில் ஒரு இராணுவ கப்பலில் இருக்குன்னா நீர்மூழ்கி கப்பல் அடியில் வந்து குண்டு போட்டு தாக்கி அழிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது இது வானத்தில் பறந்து தண்ணிக்கடியில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை ட்ரேஸ் அவுட் பண்ணுது. அந்த மாதிரி விஷயத்துக்கு உதவுது. இது மட்டும் இராணுவ பணிகளுக்கு மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்களில், அதான் வந்து ஒரு அதிகமான மழை, இயற்கை சீற்றம் இந்த மாதிரி சூழ்நிலையும் இது பயன்படுது. ஒரு -40 டிகிரி அந்த அளவுக்கு போனாலும் சரி, அதிகமான வெப்பநிலை உள்ள இடமா இருந்தாலும் சரி, இது வந்து அந்த இடத்துல தன் எரிபொருளை எந்த விதமான பாதிப்பு முற்படுத்தாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றல் இது பெற்றிருக்கு இந்த விமானம். அது எந்த ஒரு நிலப்பரப்புக்கு மேலே பறந்தாலும் கீழே நடக்கிற டெலிஃபோன் கம்யூனிகேஷன், செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸு, அப்புறம் வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்கிற சக்தி இதுக்கு உண்டு. சும்மா 24,000 கோடி பணம் போட்டு இந்தியா வாங்கலைங்க. இது பல்வேறு காரணங்களுக்காகவும் அண்டை நாடான சைனாவை எதிர்கொள்வதற்காகவும், உங்களுக்கு தைவான் பிரச்சனை, சீன தைவான் கடற்படை பிரச்சனைகளுக்காகவும் இது வாங்கியிருக்குது இந்த விமானம். இது இந்திய கடற்படைக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த விமானத்தை பயன்படுத்துகிறதா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லை பகுதிக்கு, நம்ம லடாக் அந்த மாதிரி சைனாவோட எல்லை பகுதிகளுக்கு நம்ம இந்த விமானம் வந்து ரொம்ப உதவி பெறும்னு நினைக்கிறாங்க. இந்தியா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆயுதத்தை வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு ரகசியமான காரணமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு
பக்கத்து நாடான சைனாவுக்காக தான் மிக முக்கியமாக இருக்கும். அவங்களோட ஆயுதங்களுக்கு எதிர்நிலையான ஒரு ஆயுதமாக தான் இது பயன்படுத்தப்படும் நினைக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு ஆயுதம் அங்கே தயாரிச்சிருப்பாங்க, அதுக்கான எதிர்நிலை எடுக்கிறதுக்கு இந்த ஆயுதம் பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்கியிருப்பாங்க. இது போன்ற ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளோட சேனல் பிரெயின் ஃபோக்கஸ் மூலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.